எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மையின் வகைகள். நம்ம ராமாயணத்துலேருந்து ஒரு சம்பவம் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணலாம். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ராமனை அடுத்த ராஜாவாக, மகாராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு தடபுடலாக நடந்துட்டுருக்கு. மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ராமன் ராஜாவை போகிறான்ற விஷயத்தில். அன்னைக்கு மாலையிலே இந்த கைகேயோடைய சூழ்ச்சியின்படி பல விஷயங்கள் அப்படியே மாறிடுது. தசரதன் ராமனை வர சொல்கிறார். இந்த கைகைக்கு கேட்டிருந்த அந்த வரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, பரதன் ராஜாவாகணும், நீ ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறார். ஸ்ரீராமன் முகத்தில் ஒரு சலனம் கிடையாது. அப்பா சொல்லிட்டா நான் காட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். அடுத்த நாள் காலம்புற காட்டுக்கு போகிறார். அதாவது அன்னைக்கு வரைக்கும், அப்போ வரைக்கும் ராஜாவாக போகிறேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறவர் காட்டுக்கு போகிறார். அவர் காட்டுக்கு போகும்போது இந்த நியூஸு சீதைக்கு வருது. உடனே சீதை சொல்கிறாங்க ராமன் கூட, நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க இல்லையா, 14 வருஷம் நானும் கூட வருவேன் அப்படின்றாங்க. அப்போ ராமன் சொல்கிறது என்னென்னா, இல்லை நீ வர வேண்டாம், அப்பா சொன்னது என்ன காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, அதனால் நான் காட்டுக்கு போகிறேன், நீ வர வேண்டாம். இப்போ சீதை கேட்குறாங்க, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? காட்டில் கொடூரமான மிருகங்கள் இருக்குது, அரக்கர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தொல்லைகள் இருக்கும், விலங்குகளோட தொல்லையும் இருக்கும், அரக்கர்கள் தொல்லையும் இருக்கும், அது நீ பயந்துருவ, அது சரியாக இருக்காது. இல்லை இல்லை நான் வருவேன். அப்போ சொல்கிறாரு, நீ ஒரு ராஜகுமாரி, கரெக்டாக இளவரசியாக இருந்திருக்க, நான் இந்த ஊருக்கு ராஜாவாக இருந்திருக்கிறேன், எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த காட்டில் 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னா நான் காட்டில் போகலாம். ஒரு அரண்மனையிலே வாழ்ந்திருந்த உனக்கு திடீர்னு ஒரு காட்டில் வாழ்கிறது சரிப்பட்டு வராது. இங்கேனா பஞ்சு மெத்தை இருக்குது, சேவை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வேலையாட்கள் இருக்காங்க. அங்கே நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும், தரையில் படுக்க வேண்டியிருக்கும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, அதனால் நீ வர வேண்டாம். ராமன் வர வேண்டாம்னு நிறைய காரணங்கள் சொல்லிட்டே இருக்காரு. சீதை வருவேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீதை சொல்கிறான், ராமன் எங்கே இருக்காரோ அதான் சீதைக்கு அயோத்தி, அதனால் நீங்கள் காட்டுக்கு போனீங்க, அதான் எனக்கு அயோத்தி, நான் அங்கே தான் வருவேன் அட முடியலாம். ராமன் வர வேணான்னு சொல்கிறதுக்கு இந்த அரக்கர்கள் கதை சொல்கிறாரு, விலங்குகள் கதை திரும்ப 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 சொல்கிறார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீதை ராமனை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க, நீங்கள் பெரிய வீரன்னு சொன்னாங்க, நீங்கள் சிவதனுசை உடைச்சு தான் நீங்கள் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு ஆம்பளை இல்லையா, ஒரு அரக்கர்களை பற்றி பயந்து கணக்கு சொல்கிறீங்க, விலங்குகளை சொல்லி பயப்பட்டு சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியாதா, நீங்கள் ஒரு ஆம்பளையா இல்லையான்னு பார்த்து கேட்டுறாங்க ராமனை பார்த்து. ராமன் ரொம்ப சூடாகிறதுக்கு பதிலோ டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலோ ஒரு சிரிப்பு தான், சரி வா என் கூட வா அப்படின்னு சொல்கிறார். இதோட அர்த்தம் என்னென்ன, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால ராமன் போகிற இடத்துக்கெல்லாம் மனைவியை கூட்டிகிட்டு போகணுன்றது கிடையாது. அவங்களுக்கு அது விருப்பம் இருக்கான்னு தெரியணும்ல. அவங்க விரும்பி இறங்கி வராங்களா, ஐயோ இவனை கல்யாணம் பண்ணிட்டு சகிச்சு வெளியே வராங்களா, இவனை டாலரேட் பண்ணி வெளியே வராங்களான்னு எப்படி ராமனுக்கு தெரியும்? கேட்டால் தான் தெரியும். அதனால தான் வர வேண்டாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் சீதை விடாப்பிடியாக இருக்காங்க, நான் கூட வருவேன், கூட ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு. இதே தான் லக்ஷ்மணனும் சொல்கிறான், நானும் கூட வருவேன், நானும் கூட. அப்போ ராமன் லக்ஷ்மணன் சொல்கிறது இதுதான், நான் காட்டுக்கு போகணுன்னு சொன்னது என்ன தான், ஒன்றும் கிடையாது, நீ ஏன் எங்கூட கஷ்டப்படுற, 14 வருஷம் நீ கஷ்டப்படணும் காட்டில், வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அங்கே விலங்குகள் தொல்லை வருது, அரக்கர்கள் தொல்லை, நான் முன்னாடி நிற்பேன், எங்கள் அண்ணனை காப்பாற்ற வேண்டியது, என் அண்ணியை காப்பாற்ற வேண்டிய வேலை நான் தான் முன்னாடி நிற்பேன், லக்ஷ்மணன் வாதாடுறாரு. அப்படி லக்ஷ்மணன் விடாப்பிடியாக இருந்ததுனால தான் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டுக்கிறாரு, சீதையும் கூப்பிட்டுக்கிறாரு. அப்போ சீதை காட்டுக்கு போனது சகிச்சுட்டு கிடையாது, டாலரேட், ஐயோ இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமே இதனால காட்டுக்கு, அப்படி கிடையாது, அன்புனால மட்டும்தான் போயிருக்காங்க. ஓகேவா, அப்படி தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கதை, ராவணன் கடத்திட்டாரு, இவங்க இலங்கைக்கு போய் மீட்டு வந்தாங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த சகிப்புத்தன்மைன்னு இருக்குல்ல வாழ்க்கையில், இந்த 14 வருஷம் காட்டில் இருக்கிறது இது கிடையாது, ஹனிமூன் ட்ரிப்பு கிடையாது இல்லையா. ஸோ கஷ்டமோ நஷ்டமோ கூட இருப்பேன்னு இறங்கி வந்தது தான் சீதை செய்த விஷயம். அதை அவங்க சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. பரமாத்மா போன வார வாணியில் இதை பற்றி பியூட்டிஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறார்.
மனிதர்கள் இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு வரதுல 2 விஷயத்தில் நடந்துக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து எவ்வளோ வருஷம் நான் இதை தாங்குறது, எவ்வளோ வருஷம் நான் இதை டாலரேட் பண்ணுறது, எவ்வளோ நாள் நான் கஷ்டப்படணும், விருப்பம் இல்லாமல் அந்த பிரச்சனை கடந்து போகிறாங்க. 2வது டைப் ஆளுங்க வந்து அன்புனால கடந்து போகிறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இதை நீ பார்த்துக்கோன்னு இறைவன் கொடுத்துட்றாங்க. அது எத்தனை வருஷம் அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அன்பாக கொண்டு போகிறாங்க. நீங்கள் இதில் எந்த டைப்புன்னு பரமாத்மா கேட்குறாரு. ஆக்சுவலாக சொல்கிறேன், என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது இந்த ஆகஸ்ட் வந்த இந்த நாலேஜில். அந்த நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டதே என்னோட கடன் தொல்லைகள்லாம் மீறி வெளியே வரணும், பிரச்சனைகளை முடிக்கணும், இதுதான் 10 வருஷமாக இதனோட போராட்டமோட ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையை. அப்போ எப்போ கேட்டாலும் நீ என்கிட்ட இந்த பிரச்சனை கொடுத்துட்டல, நான் பார்த்துக்கிறேன்லன்னு. கண்டிப்பாக அவர் பார்த்துக்கிறாரு, கண்டிப்பாக அவர் பார்த்துக்கிறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்போ நான் இதை வந்து எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு டைப்பில் தான் சகிச்சுக்கிறேன். பிடிக்காம விருப்பம் இல்லாமல் இதை சகிச்சு டாலரேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். இது நான் அந்த அளவுக்கு தான் எனக்கு பக்குவம் இருக்குது. ஆனால் பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, அன்பாயிரு என்ன கொடுத்துட்டல, ஜாலியாயிரு, அது முடியும் வேண்டிய டைமில் முடியும். இது பரமாத்மா சொல்கிறது. சீதை வந்து பாஸ் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட்டு டைப்பில் போயிருக்காங்க. புருஷன்கிட்ட சண்டை போட்டு காட்டுக்கு போகிறாங்க. சில இடத்துல இப்படி ரிவர்ஸில் நடக்கும்ல, நாங்கள் போக வேண்டியிருக்க கூட வரியானா, நான் வர மாட்டேன், நான் இங்கேயே இருந்துறேன். ராமன் சொல்கிறாரு, நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பணிவிடை செய்துட்டு அரண்மனையிலே இரு, உங்களுக்கு தோணும்போது உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, அங்கே கொஞ்ச நாள் இரு, நீ வந்து இந்த மாதிரி காட்டிலலாம் வந்து கஷ்டப்படுறதுக்காக வரல. எவ்வளோ கொடுக்குறாரு. இப்போ இந்த காலத்து பொண்ணுங்களும் அப்படி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குடும்பத்தில் அப்படி இருக்காங்கல்ல, நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க, நீங்கள் இங்கெல்லாம் சுற்றிட்டு போகிறீங்க, அவள் கடைசியாக வாங்க அப்புறம் குடும்பம் நடத்தலாம், இப்படி சொல்கிற லேடிஸ்லாம் இருக்காங்க. ஆனால் சீதை சகிச்சுட்டு போல, டாலரேட் பண்ணுறதுக்காக சொல்ல, அன்புனால எழுதுட்டாங்க. ஸோ எப்படி இருக்கீங்கன்றதை பரமாத்மா கேட்குறாரு. நீங்கள் சகிச்சு போகிறீங்களா, அதை அன்பாக ஏற்றுக்கிறீங்களா? அன்பாக ஏற்றுக்கிட்டும் போது எல்லாமே ஸ்மூத்தாக போகுன்றார் பரமாத்மா. அது நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நான் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இதில் நிறைய பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ கடந்த ஒரு மாதமாக எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அப்படின்னா என்ன, எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது கிளிக் ஆகிடும்னு தோணுது. 100க்கு 150% நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இது வீடியோ பார்க்குற யாருக்காவது தேவைப்படுமா இருந்தால் இந்த பிஸ்னஸ், அப்படி ஆனால் பிஸ்னஸ் பேசுறதுக்காக இந்த வீடியோ போடல. நீங்கள் தனியாக என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஓகே. ஸோ சகிப்புத்தன்மை 2 டைப் பண்ணுறாரு பரமாத்மா. ஒன்று கஷ்டப்பட்டு விருப்பப்படாமல் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை வாழ்கிறதுன்னு ஒன்று. 2வது அன்பாக ட்ராவல் பண்ணுறது. பரமாத்மாட்ட கொடுத்துருங்க, ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள், அது முடிய வேண்டிய டைமில் தானாக முடிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம 2வது டைப் இருந்தால் நல்லது. ஆனால் நம்ம முதல் டைப்பாகவே இருக்கிறோம், பழகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து செகண்டு போனால் லைஃப் நல்லாயிருக்கும், ட்ராமா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.